ஹலோ மக்களே, சோழ வம்சம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சது. அதாவது அவங்க சுமார் 1500 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே இவங்க தான் மன்னர் வம்சங்கள்லயே அதிக காலம் ஆண்டு இருக்காங்க. அந்த வம்சத்துல இருக்கிற மன்னர்கள்லயே ரொம்ப வெற்றிகரமானவர் அப்படின்னா அது ராஜராஜ சோழன் தான். அவரோட தலைமையில சோழ பேரரசு தெற்கு தீபகற்பம், இலங்கை, மலபார் கடற்கரை, லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு, வடக்கே கங்கை வரைக்கும் பரவி இருந்தது. எந்த ஒரு தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய கப்பல் படை சோழர்கள் கிட்ட இருந்தது. அது அந்த காலத்துல ரொம்பவும் மேம்பட்ட கடல் பாதுகாப்பு அமைப்புகள்ல ஒன்னா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி யார்கிட்டையும் இல்லாத அளவுக்கு படைபலமும் அவங்க கிட்ட இருந்தது. அந்த காலத்திலேயே சோழ பேரரசு பெண்களையும் ஆண்கள் மாதிரி சமமா நடத்திருக்காங்க. எப்படின்னா பல பெண்கள் பதிமகளிர் அப்படிங்கிற மன்னர் மெய் காப்பாளர்களாகவும் சில பெண்கள் சமாதானம் செய்யறவங்களாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோழர்கள் காலத்துல மக்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பல ஏரிகளை உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஏரி தான் பொன்னேரி. இது இந்தியாவிலேயே பண்டைய மன்னர்களால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரிகள்ல ஒண்ணு.